இந்த பொண்ணோட குரல் ஏஞ்சலின் குரல் போல இனிமையாக இருந்துச்சு. ஆனால் அவள் குண்டா இருக்கிறதுனால முன்னணி பாடகர்கள் கிட்ட பின்னாடி பாட்டு பாடுறா. ஒரு நாள் ப்ரோக்ராம் நடந்த நேரத்துல பாடல் நடுவுல இருக்கும்போதே அவளோட வெயிட் ஸ்டேஜா உடைஞ்சிருச்சு. ஆடியன்ஸ் சிங்கர் லிப்சிங் பண்றாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு ஸ்டேஜ் க்ரூ உடனே பட்டாசு வெடிச்சாங்க. சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட பேக்ரவுண்ட் மியூசிக்க திரும்பி ஸ்டார்ட் பண்ண சொல்லினாங்க. அந்த சடன் சிச்சுவேஷன்ல குண்டா இருக்கிற சிங்கர் ஃபாஸ்டா வந்து சாங்கா முடிச்சிட்டாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த பாடு பாடுன கெட்ட பொண்ணு ஸ்டேஜுக்கு ஓடி வந்து அந்த பெண்ணை ரொம்ப அடிச்சுட்டா. அவ வேணும் தான் தப்பு பண்ண சொல்றப்போ இன்னொரு தடவை அடிக்க கையெழுப்பினா ப்ரொடியூசர் தலையிட்டு அந்த சண்டையை தடுத்தாரு. அவங்க சொன்னாங்க, இந்த ப்ரோக்ராம் ஒரு ஆக்சிடென்ட் தான், வயலன்ஸா இருக்க கூடாதுன்னு. அந்த மொமெண்ட்ல கெட்ட பொண்ணு கோவமா வெளியே போயிட்டாங்க. ப்ரொடியூசர் குண்டா இருக்கிற பெண்ணை பாசத்தோட பாத்துட்டு நீ சேஃபா இருக்கன்னு கேக்குறதுல கான்சர்ன் காட்டினாங்க. உடனே அவர் அவளோட கையை செட் பண்ண முயற்சிச்சாரு. அவனோட க்ளோஸ் கேர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆழமான ஃபீலிங் கொடுத்துச்சு. அவள் உடனே தன்னால எழுதிய ஒரு புது பாடலை ப்ரொடியூசர் கிட்ட காட்டுறேன்னு சொல்றா. ப்ரொடியூசர் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவளை ஒரு கிராண்ட் வெல்கம் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணினாரு. பிளஸ் ஒரு பியூட்டிஃபுல் டின்னர் ட்ரெஸ் ஆய் கேட்டா கொடுத்தாரு. ஆனா அவள் போன உடனே ப்ரொடியூசர் டிஸ்கஸ்டா தன்னோட கைய கிளீனிங் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணினாரு. அந்த ஈவினிங்ல ஹாப்பியா ஃபங்க்ஷனுக்கு போன அந்த பெண்ணை அவளுக்கு சரியாக ஃபிட் ஆகாத ட்ரெஸ் போட்டு இருக்கிறது கண்டு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அவங்க அவளோட குண்டா இருக்கிறதுக்கு கேலி பண்ணாங்க. ஆனா ப்ரொடியூசர் அவளோட தலை தட்டி நீ அழகா இருக்கன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணினாரு. அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஹாப்பியா இருந்த அவள் எழுதின புது பாடல் லிரிக்ஸா ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்தாங்க. அப்போ கெட்ட பொண்ணு அதே ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அவள் அந்த குண்டா இருக்கிற பெண்ணை இன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணி அதே ட்ரெஸ் போட்டு நீ என்ன மாதிரி இருக்க ட்ரை பண்றன்னு சகாசமா கேட்டாங்க. அவளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ண நீ எப்பவும் பேக்கப் சிங்கர் தான் இருப்பன்னு இன்சல்ட் பண்ணாங்க. இந்த அவமானத்துக்கு சகிக்காம அந்த பெண் வென்யூல இருந்து ஓடிட்டாங்க. ப்ரொடியூசர் உடனே அவளை தேடி ஓடினார். ஆனா கெட்ட பொண்ணும் அவரை ஃபாலோ பண்ணினாங்க. அந்த குண்டா இருக்கிற சிங்கர் இந்த எம்பராசிங் சிச்சுவேஷன்ல ப்ரொடியூசர் கிட்ட பார்க்க கூடாதுன்னு ஒரு கார் பின்னாடி மறைஞ்சிட்டாங்க. ஆனா அவன் பேசுற வார்த்தைகள் கேட்கும்போது ப்ரொடியூசர் அவளோட பாடல மட்டும்தான் வேணும்னு நல்லவனா நடிச்சது தெரிய வந்துச்சு. அந்த உண்மை அவளோட மனசை உடைச்சிடுச்சு. இந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து அவள் அங்கிருந்து வெளியே போக ட்ரை பண்ணும்போது அவளோட ட்ரெஸ் சடனா கிழிஞ்சிடுச்சு. அப்போதான் ப்ரொடியூசர் அவனோட உண்மையான முகம் தெரிகிறது. அவளோட ஃபேஸ்ல பார்த்து ஹார்ஷா கேலி பண்ணினாரு. என் உதவி இல்லாம இருந்தா நீ இன்னும் ஒரு பார்ல பாடிக்கிட்டு இருந்திருவ. அந்த பெண் அவளோட சாங் ஃபைல திரும்ப வாங்க ட்ரை பண்ணினாங்க. ஆனா கெட்ட பொண்ணு அந்த சாங் என் பேர்ல இருக்குன்னு இன்சல்ட் பண்ணிட்டாங்க. கோவத்திலா இருந்த அந்த பெண் உண்மையை வெளியில காண்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா எங்க அவனோட போய் வெளியில வராம இருக்க ப்ரொடியூசர் அவளை கீழ இருந்து தள்ளி விடுறான். ப்ரொடியூசருக்கும் கெட்ட பொண்ணுக்குமே தெரியாம அந்த பெண் உயிரோடு இருந்தாங்க. ஆனா அந்த ஃபால்ல அவளோட ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. கெட்ட பொண்ணு ஃபேக்கா நான் குரல் ஆக்சிடென்ட்ல லாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அவர் எல்லாரும் கால்மா அங்க இருந்து எஸ்கேப் பண்ற நேரத்துல அந்த பெண்ணுக்கு ரிவெஞ்ச் எடுவேன்னு முடிவு பண்ற. அவள் தினமும் 24 மணி நேரம் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் ரெடியூஸ் பண்ணினாங்க. அப்போ கெட்ட பொண்ணு தன்னோட கம்பேக் அனௌன்ஸ் பண்ணினாங்க. அவள் ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல பங்கேற்க போறாங்கன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணினாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரிவெஞ்ச் எடுக்க பெர்ஃபெக்ட் டைம்னு அந்த பெண் ரியலைஸ் பண்ணினாங்க. ப்ரொடியூசர் கெட்ட பொண்ணுக்கு பேக்கப் சிங்கரை தேட ட்ரை பண்ணினாரு. ஆனா அந்த பெண்ணோட யூனிக் வாய்ஸ்க்கு மேட்ச் பண்ண யாரும் கிடைக்கல. அப்போதான்